Welcome Keso POS Software Solutions. POS, GST, Inventory and Credit Maintenance. Keso POS is a pre-licensed version software, so you don't buy separately. This software-based language is English. It's supported to make the receipt in your regional language. Keso POS ERP version 4.5 is the best option for all the retail shops and wholesalers. We are appreciated your feedbacks and comments. Before watching this video, please subscribe our channel and press like button. After that, you can share the video to your friends. வணக்கம் கேசோ பிஒய் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்டிமேஷன் கிரியேஷன். நான் பை டிஃபால்ட்டாக 1003 ஒரு வேலா எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு யூசர் வந்து நம்மக்கிட்ட ஒரு கம்ப்யூட்டருக்கான எஸ்டிமேஷன் நம்மக்கிட்ட கேட்குறதா அசியூம் பண்ணிப்போம். அதுக்கு ஒரு எஸ்டிமேஷன் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் ஷாப் அப்படிங்கிறது ஒரு உதாரணத்துக்காகத்தான் எடுக்கிறேன். ஸோ இது வந்து அதுக்கான தயாரிப்பு அல்ல. இது வந்து காமனாக அனைத்து விதமான தொழில்களுக்கும் ஏற்ற ஒரு மென்பொருள். ஸோ நீங்கள் எந்த எஸ்டிமேஷன் எதுக்காக வேணாலும் நீங்கள் உபயோகிக்க முடியும். வாங்க ஒரு எஸ்டிமேஷன் எப்படி போடுறதுன்னு பார்க்குறேன். ஸோ ஃப்ரம் த ஃபஸ்ட்லேருந்து ஃபோர்த் மெனுவில் லாஸ்ட் எஸ்டிமேஷன். ஸோ இந்த எஸ்டிமேஷனை கிரியேட் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நியூ எஸ்டிமேஷன் மெனு ஐட்டம்ஸ் தேவையான ஐட்டம் எல்லாத்தையும் இது வந்து ஒரு கம்ப்யூட்டருக்கு தேவையான பொருள். ஸோ இது ஒரு கம்ப்யூட்டருக்கான எஸ்டிமேஷன் பார்த்தீங்கன்னா 16,325 ரூபா வருது. ஸோ இந்த எஸ்டிமேஷன் தான் நம்ம வந்து கஸ்டமருக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ எப்பவும் போல் F10 பண்ணிங்கன்னா பில் சேவ் ஆயிரும். இந்த எஸ்டிமேஷன் பில் சேவ் ஆயிரும். இந்த எஸ்டிமேஷனோட பில் அமௌண்ட் அக்கௌண்ட்ஸுக்கு போகாது. ஸ்டாக் இம்பேக்ட் எதுவும் வராது. ஸோ எந்த இம்பேக்டும் கிடையாது. சும்மா வெறுமனே ஒரு எஸ்டிமேஷன் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃப்யூச்சரில் இந்த எஸ்டிமேஷனை சேல்ஸில் டவுன்லோட் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும். ஸோ நம்ம எஸ்டிமேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ ஃப்யூச்சரில் பேங்க் லோனோ ஏதோ ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு கூட நம்மக்கிட்ட திருப்பி கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து அதை வந்து சேல்ஸில் வந்து டவுன்லோட் பண்ணி இந்த எஸ்டிமேஷனுக்கே சேல் பில்லும் நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் நான் F3 கொடுத்துட்டு A5 டேட்டா செலக்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட் கொடுக்குறேன். ஸோ அந்த பிரிண்டில் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷன் வந்து கிரியேட் ஆகி வந்துருச்சு. ஸோ இந்த எஸ்டிமேஷனில் நம்ம என்ன சொல்ல போகிறோம், குட்ஸ் ஒன்ஸ் சோல்டு cannot be taken back ஆர் எக்ஸ்சேஞ்ச் ஒன்லி 7 days வேலிட். இந்த எஸ்டிமேஷன் வந்து வேலிடிட்டி வந்து 7 days. அதுக்கப்புறம் இந்த ரேட் வந்து மாறும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எஸ்டிமேஷன் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா? இவ்வளவு தான் எஸ்டிமேஷன் ப்ரிப்பரேஷன். ஸோ இந்த எஸ்டிமேஷனோட இம்பேக்ட் எந்த ஒரு அக்கௌண்ட்ஸுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகிறதில்ல. வெறுமனே ஒரு ஃபிகர்ஸ் மட்டும்தான். ஸோ இதை வந்து நம்ம கஸ்டமர் கொடுக்க போகிறோம். ஓகேங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.